பேசுறவங்களே பாடுற மாதிரி இருக்கு. ஆமா, நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, நீங்க எல்லாம் பாப்பீங்க எனக்கு தெரியும். அதனால அதை பத்தி நான் எதுவும் சொல்ல போறது இல்ல. Are you guys okay? என்ன எதிர்பார்த்தீங்க இன்னைக்கு மதியானம் வரும்போது என்ன எதிர்பார்த்தீங்க? ஜாலியா இருக்க எதிர்பார்த்தீங்களா? கேள்வி ஏதாவது கேட்கணுமா? நிறைய வச்சிருக்காங்க. ஓகே, இந்த ரொம்ப ரைட் பண்ணி நம்ம காலேஜ் ப்ரொஃபசர் கூப்பிட்டாங்க, அந்த மாதிரிலாம் கேள்வியா இருக்கிறது பண்ணா இருக்கும். ஓகேவா? I just want to say I love you all. ஸ்வீட்டா எல்லாரும் வெயிட் பண்ணதுக்கு நன்றி. நின்னுட்டு நீங்க வேற சேஸ் எடுக்கலாங்க. ஏன் யூஸ் யுவர் டீஸ். ஓகே, ஆக்சுவலி சேர் இருந்தா நீங்க வேற உங்க எதை பத்திங்க. டோன்ட் புஷ். ரிலாக்ஸ். எல்லாருக்கும் தெரியுதுங்களா? எல்லாருக்கும் தெரியுமா? இதுல அழகு ஃப்ரண்ட்ல இருக்கவங்க தெரியலன்றாங்க. தேங்க்யூ. பின்னாடி தெரியும். அவங்க ஐ திங்க் துஷாராக்கு ஹாய் சொல்றாரு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க பாருங்க, ரெண்டு பேரும் கொஞ்சம் எப்படி ஆயிட்டோம். கேள்வி பண்ணாம ஓடி பாட்டு வந்து பிகாஸ் நிறைய பாட்டு இருக்கு. அதுல 2 பாட்டு 3 பாட்டு பண்ணணும். சாரி கதை சொல்லும் போது அவர் வந்து ஒரு லவ் ஸ்டோரி சொல்றாரு. அதுல வந்து பிளாஷ்பேக் வந்து அவ்வளவு அழகா இருக்கு. இது படம் அழகா இருக்கு. இதே ஒரு படமா பண்ணான்ற போது சில ஐடியா சொல்றேன். சோ நைஸ். வா, இது பண்ணலாமா? இது வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. இது வச்சு ஒரு புத்திர கூட்டிட்டு உஷாரெல்லாம் நடிச்சாங்கன்னா அப்ப லவ் ஸ்டோரின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு this part 2 super, and also everybody does part 1 then 2 part. Exactly. It's boring. Exactly. It's something different. Hello. Please, hello. Hey, lovely. I like that. எப்படி கரெக்டா இருக்கீங்க? 7-11 very well behaved. உங்க டீச்சர்ஸ் கிட்ட தான் கேட்கணும். They are well behaved, good students. Yes ன்றாங்க. Yes sir. Okay guys. Sorry. She was asking something. We'll continue. I just want to see. One more hope. Who was better? விக்ரம் சார், இங்க உட்கார்ந்துருக்காங்களே, இவங்க தான் டீச்சர்ஸ். ஓகே, வந்ததுல இருந்து சிரிக்க கூட மாட்டேங்கிறாங்க. கிளாஸ் வந்து யாராவது ஃபோன் கையில எடுத்து what is this? ஆனா நீங்க வந்துட்டே தலையாட்டாத பல்லெல்லாம் ஆட்டாத. இந்த சைடு கண்டிப்பா சியானுக்காகவும் எஸ்டி சார்க்காகவும் அதெல்லாம் நம்ம ரெண்டு பேருக்காக வருவோம். சியானுக்காக எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த படத்துல காளி அண்ட் கலைவாணியோட ரொமான்ஸ்க்காக எல்லாரும் போய் படம் அந்த ரொமான்ஸை பார்த்து கத்துக்கணும். ஏன் தெரியுமா? லவ் பண்ண மட்டும் போதாது, பாதுகாக்கணும், அரவணைக்கணும். சொல்லுங்கப்பா. அதான் 3 பேர் கல்யாணமே ஆகாது. ஒருத்தர் 2 கல்யாணம் இல்லப்பா. நான் என்ன சொல்றேன், லவ் வந்து ரொம்ப முக்கியம். ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ப்ரொடெக்ஷன். நம்ம கேர் பண்றது, ப்ரொடெக்ட் பண்றது. கரெக்டா? அந்த காதல், அந்த லவ் வந்து இந்த படத்துல இருக்கு. நீங்க வந்து ரொம்ப சீரியஸா இருக்காரு லவ் எல்லாம் நினைக்காதீங்க, பயங்கரமா இருக்கும். அந்த பாட்டிலே பாத்தீங்கல்ல, அந்த டெய்லர் கடையெல்லாம் போகும்போது அந்த விஷயம் தான். அந்த மாதிரி நிறைய குசுகுத்தனம் நிறைய இருக்கும். And she was saying something. Yes, Dushara. So கண்டிப்பா இது ஒரு விண்டேஜ் சியானை பாப்பீங்க. சியானோட ஃபேன்கள். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, நான் ஒரு த்ரிஷா மேம், விக்ரம் சார் சாமி படத்துல பண்ண ரொமான்ஸ் யாரு கூட பண்ணுவாங்க.
துஷா ட்ரை பண்ணது பார்த்துக்கு ஐயோ நான் அப்படி சொல்ல So I think this film is one of my best decisions in my life. எல்லாருக்குமே இல்ல நான் சும்மா சொல்றேன், நீங்க படம் பார்த்தாதான் ஏன்னு தெரியும். இது ஒரு ப்ராப்பர் கிளாஸ். இது கண்டிப்பா ஒரு ப்ராப்பர் கிளாஸ் மாஸ் பக்கா ஒரு ரொமான்டிக் ஃபிலிம். உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் 27ஆம் தேதி மார்ச் கண்டிப்பா தியேட்டர்ல போய் வீர தீர சூரன் பார்த்து பாத்துருங்க. காலேஜ் கட் அடிக்காம போய் பாருங்க. இப்படிலாம் சொன்னா ஒரு நிமிஷம் அவன் இங்க கேட்க முடியாது. அவங்களுக்கு லீவ் கொடுத்துருக்கல நாளைக்கு. நீங்கதான் மீன் பாத்தியா? அவங்கதான் பிரின்சிபலா? half a day please. The teachers are also going for the teachers வச்சு போலாம். class. பாவம் அந்த லெட்டின் சி. சரி எங்க படம் கூட பார்க்கணும், வேற ஏதாவது படம் பார்க்கணும். ஓகேவா? ஏமா இன்னும் இப்படி இருக்காங்க? ரொமான்டிக்கா? மேடம் உங்க பேர் என்ன மேடம்? ஆமா அந்த கோர்ஸ் கேட்டு அவங்க கூப்பிட்டுப்பாங்க. இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் வில். ஓகே, என்ன நான் இந்த படத்துல என்ன கேட்டிங்கனா ஒரு ஸ்பெஷல் இது கொஞ்சம் டிஃபரெண்டா எல்லாரும் சொல்றதா டிஃபரெண்டா ட்ரை பண்ணுவீங்க. இதுல என்னன்னா சினிமா கிராமர் ஒன்று இருக்குல்ல, வந்த உடனே ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அப்படியே வருவாரு, அப்படியே பாட்டு பாடுவாரு, இல்ல ஃபைட் பண்ண நானே பண்ணிருக்கேன். தென் ஒரு இன்டர்வல் பிளாக், ஒரு காமெடி சீக்வென்ஸ், ஒரு சாங்ஸ்ல வரும், அப்புறம் ஒரு இன்டர்வல் பிளாக் பயங்கர பேங்க், அப்புறம் கொஞ்சம் அமைதி, அப்புறம் யோசி சிந்திக்க வைப்பாங்க, அப்புறம் ஒரு கஷ்டம் இருக்கும், அதுக்கப்புறம் பயங்கர கிளைமேக்ஸ். இது அதெல்லாம் இருக்கும், ஆனா வேற ஒரு ரூட்ல இருக்கும். எல்லாமே நீங்க எதிர்பாராத மாதிரி இன்ட்ரோடக்ஷனே வேற மாதிரி இருக்கும், இன்ட்ரோடக்ஷன் இல்லாம கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக் வந்து வேற மாதிரி இருக்கும், and then கிளைமேக்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். சோ குழப்பிட்டாரு, டாக்டரா குழப்பிட்டாரு. துஷாரா வந்து வேற மாதிரி இருப்பாங்க, நான் வேற மாதிரி இருப்பேன், வேற மாதிரி. ஆமா, இப்போ நான் இது வரைக்கும் பண்ண படங்களை விட ஐ திங்க் இது கொஞ்சம் அதுக்கு அப்படின்னு நாம நம்புறோம். நாங்க பில்டப் தான் பண்ணல, நீங்க போய் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இயர் நான் வரும்போது சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் இயர் நான் வருவேன். நெக்ஸ்ட் இயர் நான் வரும்போது இவங்க வந்து லீவ் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா நான் வரமாட்டேன். இன்னைக்கு லீவா, நாளைக்கு லீவா? டீச்சர்ஸ் எல்லாம் எஸ்ன்றாங்கம்மா. ஆமா, ஒருத்தர் மட்டும் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க, அவங்கள தூக்கிட்டு போயிடுங்க தியேட்டருக்கு. ஆனா சார் ட்ரெய்லரை பார்த்தா எங்களுக்கு தெரியுது இது கண்டிப்பா வேற ஒரு விஷயம், ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்றது தெரியுது. and we could see துஷாரா சொன்ன மாதிரி விண்டேஜ் டூல் அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க. சூப்பரா. எப்படி நீங்க மட்டும் அப்படியே இருக்கீங்க? அப்படியே எப்படியா இந்த மனுஷனால மட்டும் தான் முடியும். என்ன கேட்டா அதெல்லாம் இல்ல. நோ இதுதான் ஒரிஜினல். பாருங்க ட்ரெஸ்ஸிங்க பாருங்க, என்னமா பண்றாரு. எனக்கு ஒரு டாஸ்க் இருக்கு, மேட்ச் இருக்கு, என்ன ட்ரெஸ் போடுறாரு இன்னைக்கு, என்ன பண்றாரு, ஐ ஹேவ் டு வெயிட். இல்ல என்ன பண்றாங்க படத்துல, இந்த படத்தை பாத்தீங்க பாருங்க, ஒரு அழுக்கு சட்டை, ஒரு அருவா, ஒரு பனியனு, ஒரு லுங்கி, இதுதான். இந்த அம்மாக்கு பாவம் நாலாவது கலர் வேற, ஒரே கலர்ல ஒரு கிரீன், அவ்வளவுதான், வேற எதுவுமே கொடுக்கல. இந்த படம் கூட பரவாயில்ல, தங்களால கொடுத்தாங்க பாருங்க, ஒண்ணுமே நான் மாதிரி நடிச்சு இங்க வரும்போது நம்ம பசங்க எல்லாம் வெயிட் பண்ணும்போது ஜாலியா அவங்க மாதிரி கொஞ்சம் ஹாப்பியா இருக்கலாம். No, seriously, ஒவ்வொரு ப்ரமோஷனுக்கு போகும்போதும் you take an effort of dressing up too good. ரொம்ப எனக்கு நான் என்னை அறியாமலே ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன் சாருக்கு. அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு. அந்த பசங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்கலாம்ல ப்ளீஸ். பாருங்க ஏதாவது சொல்லுங்க டிப்ஸ். உங்க டிப்ஸ் தேவையாப்பா? நீங்களா ராக் ஸ்டார்ஸ் தானே இல்லையா? வேணும் டிப்ஸ் வேணும். பாவமா நடிக்காதீங்க, தெரியும். நானும் காலேஜ்ல படிச்சேன், சரியா படிக்கல வேற விஷயம், படிச்சேன். இல்ல நான் நல்லா படிச்சேன், நம்ப மாட்டீங்க, நான் ரொம்ப நல்ல பையன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரமேஷ் இருக்கான், அவங்கெல்லாம் உட்கார்ந்து என்ன ட்ராக் பண்ணுவாங்க. நான் வந்து ஷட்டில் வீட்டுல விளையாடுற போது வெளியே நான் போக மாட்டேன்னா, ஷட்டில் விளையாடும் போது ஷட்டில் வெளியில போனா எங்க அம்மா கிட்ட போய் கேட்பேன், மம்மி ஷட்டில் வெளியில வந்து எடுத்துட்டேன் அப்படி எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு மொக்கே நான். அப்புறம் என்னைக்காவது படம் பார்க்கணும், நான் கட் அடிக்கவே மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப பெருமைப்படுவாங்க, கட்டே அடிக்க மாட்டேன். அப்புறம் அவங்க மிரட்டி டே ஃப்ரெண்ட்ஷிப் கட்டி இதெல்லாம் சொல்லி, அப்புறம் நம்ம போனும் இல்ல, போனை எதிர்த்தா போடா ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாச்சும் நான் பாட்டு போன்ல இருக்கேன், அதுவும் கிடையாது. கட் பண்ணிட்டு ஒரு நாள் ஏதோ ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணேன். அப்படி இருந்தவன் இப்போ அப்படிதான் இருக்கேன். நீங்க வந்து ஒன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு இதெல்லாம் வே யுவர் பர்சனாலிட்டி மேன், ஸ்டைலா இது நீங்க தலையில வச்சு
இங்க வந்து feel you're the best, Yeah. feel good, feel happy. வேற யாருக்கும் தீங்கப்படாது. I am the best, I can do this. ஒரு சின்ன ஒரு இது சொல்றாரு கேட்டீங்களால. Yeah. Please. இது வந்து being smart பத்தி இல்ல. நான் வந்து நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரே ரூம் தான் எங்க வீடு. ஒரு ரூம்ல ஒரு செவுரு இருக்கும், அவ்வளவுதான். ஒரு ரூம்ல தான். அது மட்டும் இல்ல, அது வந்து வாடகை வீடு, சொந்த வீடு கிடையாது, அபார்ட்மெண்ட். அங்க இருக்கிற போது நான் கனவு கண்டேன், நான் இந்த மாதிரி ஆகணும்னு. இன்னைக்கு நான் இங்க இருக்கேன்னா அந்த கனவு மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. நான் வந்து நடிகராக இப்படி ஆவேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, அப்ப வந்து கடைக்கு போயிட்டு வருவேன், திருப்பி இருப்பாங்க, நான் போறேமா அந்த கொத்தமல்லி வாங்கிட்டு வர மறந்துட்ட போவேன். ஏன் தக்காளி நான் மறந்துட்டான், ஹலோ நீ வேற யாரு, இப்ப தம்பி அனுப்பு, ஏன் நான் வந்து பெரிய ஆளாக போறேன் அப்படின்னா, ஏய் முதல்ல இது படிச்சீங்கன்னா இதெல்லாம் படிச்சாதான் நீ போய் கொண்டாடி வாங்கிட்டு வரலாம்னு சொல்லுவாங்க. தட் வாஸ் a thing. பட் நான் என் மனசுல என்ன நினைச்சேன், நான் வந்து எதுவும் சாதிக்கணும், நடிகராக கூட வேற ஏதாவது பண்ணி சாதிக்கணும். உங்க எல்லாராலையும் பண்ண முடியும். I think you can. Will you do it? Yes. Sorry, it may have been a boring topic, but it's something that comes from my heart, and I feel நீங்க உங்க எல்லாராலையும் பண்ண முடியும். நீங்க வந்து எனக்கு சரியா வர மாட்டேங்குது, இந்த சப்ஜெக்ட் வீக்கா இருக்குன்னா படிங்க. சப்ஜெக்ட் மட்டும் இல்ல, உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். மேபி யூ வாண்ட் டு பி a painter, இல்ல சைக்கிளிங் பண்ணி ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்ல மவுண்டன் எவரெஸ்ட் எனிதிங், இல்ல நல்லது பண்ண ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிங்க. எதுவாது உங்க முத்திரையை பதிக்க பாருங்க. சூப்பர். மகான்ல வரலாறு இருப்பாங்க, இது டைலாக் இருக்கும்ல, அந்த டைலாக் என்ன எனக்கு மறந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஒரே வாழ்க்கை, கரெக்டா இல்லையா? அது உங்களால பண்ண முடியும், ஒரே வாழ்க்கை. You understand? Yes. Super. So go for it, guys. Sorry for the very serious discussion. No, much needed. ஏன்னா நிறைய பேர் வந்து நெகட்டிவ் தாட்ஸ், டிப்ரெஷன் அது மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க இல்லையா? இல்ல I just want to add to that. Yeah. நானும் கோயம்புத்தூர்ல 2 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சேன். Wow. ஆனா எனக்கும் இதே ஒரே ஒரு தாட் தான் இருந்தது, I want to become an actor. எனக்கு காலேஜ்ல பங்க் அடிச்சேன், அரியர் வச்சேன், கட் அடிச்சேன், நல்லா படிச்சும் ஆக்டர் ஆகலாம், நல்லா படிக்காம நல்லா end of the day, I'm just telling you, yeah, just keep your head clear, know what you want to do and just go for it. ரைட். அது மறந்துட்டேன். அது மட்டும் இல்ல, காலேஜ்ல கால் உடைஞ்சது இல்ல, சோ கால் உடைஞ்சி 23 சர்ஜரி. ஆனா என்னால எழுத முடியல கடைசி பரீட்சை, எனக்கு எல்லாம் அரியர்ஸ். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வச்சு வச்சுட்டு இங்க கம்பி எல்லாம் இருக்கும், வேஷ்டி அதே மாதிரிதான், வேஷ்டி விட முடியாது, ஏன்னா கம்பி இருக்கும், வேஷ்டி மேல கட்டிட்டு கட்சி வச்சுட்டு போய் எழுதுனேன். I got first class. Presentation I got distinction, I got like that. ஏன்னா படிக்கணும், இது பண்ணணும், ஏன்னா எனக்கு வந்து அந்த டிகிரி முடிச்சிடணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். டிகிரி வந்து பக்காவா முடிச்சிருக்கேன். Then you have a dream. வேலை செஞ்சுட்டு அந்த ட்ரீம் பாருங்க, அது வந்து உங்களால செயல்படுத்த முடியும். நீங்க வந்து நாங்க வந்து இங்க வந்து படிப்பெல்லாம் பார்த்துட்டு நடிகர் ஆகணும்னு சொல்ல ஆசைப்படல, அது ஒரு ட்ரீம். You can even become anything you want. True. So both of us are examples of that. We follow. Truly inspiration for many things. Super sir, thank you so much. நிறைய விஷயங்கள் இருக்கு இவரை பார்த்து இவரை பார்க்கும்போது நானும் சாந்தனுமே வந்து இவர் மாதிரி ஆகும். எவ்வளவு ஒரு இதா இருக்காருல்ல, he takes everything, அந்த பேஷன்ஸ், அந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ இதா ஃபாலோ பண்றீங்க, never gives up.